ஹலோ வேர்ல்டு, என் பேர் இதாத். நான் ஒரு 5 இயர்ஸாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் பிகினர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும்னா ஏன் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ரீசன் தெரியணும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஏன் ஆண்ட்ராய்டு? ஸோ எல்லாருமே உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது ஏஐயாக இருக்கட்டும், இல்லை வெப்பாக இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும். பட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொஷினுக்கான ஆன்சர் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஏன் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இயரில் 2026 அப்போது. ஓகே, ஸோ ரீசன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் ரீச். ஓகே, ஸோ வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் மோர் தென் 70% வந்து உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் உங்களுக்கு டாமினன்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு ஓஎஸை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் யூசர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கேல் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி ஸ்கேல் பண்ண முடியும்? ஸோ ஸ்கேல்ன்றது பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது. ஓகேவா? ஸோ ப்ளே ஸ்டோரில் நம்ம டேட்டா செக் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு மோர் தென் 250 crores ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க ரெகுலராக. ஓகே, ஸோ இது மூலயமா நம்ம நல்லாவே வந்து ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சு ஆண்ட்ராய்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ரீசன் நம்பர் 2 மார்க்கெட்டோட ரியாலிட்டி. ஸோ நம்ம எதுவுமே வந்து ஃபேக்காக எதுவும் ஹைப் பண்ண போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே டேட்டா பார்த்தாச்சு. ஆண்ட்ராய்டு தான் வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட் யூசர் பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதிகமான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் மார்க்கெட் பிளேஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ மோர் தென் 1 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு ஹை லெவலில். ஸோ மோர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிமாண்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம், இல்லை எம்என்சிஸ் போகலாம். ஆல்டர்னேட்டிவ் நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து போகலாம். ஓகே, ஸோ ரீசன் நம்பர் 3. ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ காட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு நம்ம கோட் வந்து ரைட் பண்ணுவோம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஜாவா தெரிஞ்சதுன்னா காட்லின் வந்து உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸ்லைட்டாக சின்டெக்ஸ் மட்டும்தான் மாறும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு ஜாவா. பட் உங்களுக்கு ஜாவாவே தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காட்லின்றது பேசிக்காக நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ரீடபுளாக தான் இருக்கும். ஸோ படித்தாலே உங்களுக்கு புரிய வந்துடும் அது என்ன ஃபங்க்ஷன், என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் டூல்ஸ் எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட்க்கு ஃப்ரீ தான். ஸோ டூல்ன்றது மேஜராக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடிஇ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, தென் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஸு, டாக்குமெண்டேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அதிகமாகவே இருக்குது காட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஓகே, ஸோ டுட்டோரியல்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸும் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு ஆப் ஐடியா டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து சீக்கிரமாக நம்ம அதை விசிபிளாக யூஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் காட்லினில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரீசன் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் அண்ட் க்ரோத் பாத். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பராக நம்ம ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் தான் இருக்குது இன்கம் ரிலேட்டடாக. ஸோ என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்ட் பே கிடைச்சிரும் எப்படின்னாலுமே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிட் அண்ட் சீனியர் லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு ஹை பே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹை பேயிங் ஸ்கில் தான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் 3 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் 9 to 5 ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரீலான்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் தான் டைம் லைன்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் ஓனாக க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட் பேஸ் பண்ணி அது கூட அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடிவாக நம்ம சைட் ப்ராஜெக்ட்ஸ் எதனா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்து ஆட் மூலியமாக வரும். ஸோ கூகுள் ஆட் மாப்னு இருக்குது. ஸோ அதை வந்து அப்ளிகேஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ யூசர்ஸ் எவ்வளோ பேர் டவுன்லோட்ஸ் நடக்குது, எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு ஆட்ஸ் வருது, அதை பேஸ் பண்ணி ஒரு பேசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ரீசன் நம்பர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்றது ஜஸ்ட் மொபைல் அண்ட் டேப்லெட்ஸ்க்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. ஓகே, ஸ்மார்ட் டிவிஸ் வந்து எல்லாமே மோஸ்ட்லி இப்போது ஆண்ட்ராய்டு தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். தென் வேர் ஓஎஸ். ஸோ வேர் ஓஎஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அது வந்து ஸ்மார்ட் பர்ச்சேஸ் கேட்டகரியில் வருது. தென் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஆண்ட்ராய்டு ஆட்டோன்றது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ கார்ஸுக்காக, ஸோ ஸ்பெசிஃபிக்கான கார்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு மொபைல் டு அந்த இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கார்ஸ்க்கான சிஸ்டமில் நம்ம வைஃபை மூலியமாகவோ உங்களுக்கு இல்லை வயர்டு கேபிள் மூலியமாகவோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல. ஓகே, ஸோ மேப்ஸு இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட் பண்ண முடியும், இல்லை வந்து மியூசிக் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் அவைலபிளாக இருக்கும். தென் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மோட்டிவ்ன்றது உங்களுக்கு கூகுளே கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். மொபைல் இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கார்ஸுக்கான உங்களுக்கு லொக்கேஷன்ஸ், மேப்ஸு, இல்லை மியூசிக் ப்ளே பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட்டு எதனா நம்ம சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே, தென் ஐஓடின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது உங்களுக்கு சிப் பேஸ் பண்ணி ஒரு எம்பெடட் டிவைசஸ் மூலயமா உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் கூட உங்களுக்கு அந்த ரிலேட்டடாக கூட நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்ஆர்ன்றது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. ஓகே, ஸோ விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு மிக்சடாக கிளாஸஸ் இல்லை ஹெட்செட்க்கு உங்களுக்கு இது ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ரீசன் நம்பர் 6 அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஆண்ட்ராய்டு வர்சஸ் அதர் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அது ஒரு குட்டான ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம எதுவுமே தப்பாக சொல்ல முடியாது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வெப்சைட்டுன்றது இப்போது உங்களுக்கு மேண்டேட்ரி தான். ஸோ எந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வெப்சைட் மேண்டேட்ரியாக தேவை. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். ஸோ வெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது எல்லாத்தையோட. ஓகே, தென் இதுவே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காம்படிஷனும் அதே இடத்துல தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கம்மியான காம்படிஷன் தான் இருக்குது கம்பேர் டு வெப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து iOS லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை iOS உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக iOS லேர்ன் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குட்டு தான். ஓகே, ஸோ இதுக்கான மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஸ் காம்படிஷன். ஸோ இருக்கிறதுலேயே உங்களுக்கு கம்மியான காம்படிஷன் வந்து iOSல தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்அட்வான்டேஜில் வரும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நம்ம பார்த்தோன்னா iOS லேர்ன் பண்ணுறதுக்கு 2 lakhs வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 lakh வந்து நம்ம மேக் லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இன்னொரு lakh வந்து நம்ம ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ iOS டெவலப்மெண்ட்றது உங்களுக்கு எக்ஸ்கோட் ஐடியில் தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ எக்ஸ்கோட் உங்களுக்கு மேக்கில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ iOS அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு ஐஃபோன்ஸில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஐஃபோன் வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு தேவைப்படும். ஸோ இதுவே வந்து நம்ம ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு i5 ப்ராசஸர்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அப்படியே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையே வந்து பில்ட் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, தென் ஏஐ. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டும் வந்து குட்டு தான். பட் இந்த ஏஐ பாத் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லா வந்து மேக்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்டெப்த்தாக வரணும். ஓகே, ஒன்று ஏற்கனவே அவங்க நிறைய மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இல்லை மேக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், இல்லை மேக்ஸ் அவங்களுக்கு நேச்சுரலாகவே நல்லா வருது அப்படின்னா கூட ஃபைன் தான். ஓகே, ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவலில் ஏஐ வந்து ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, உங்களுக்கு நிறைய வீடியோஸ், நிறைய மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஏஐ கோர்ஸ் படிங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே, என்ன தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு டைம் எடுத்தாலுமே என்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அது வேல்யூபிளான ஒரு ஸ்கில் செட் தான். ஓகே, ஸோ இதுவே வந்து நம்ம ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு மேக்ஸ் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பேசிக்காக ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலே போதும், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பேசிக் லாஜிக்கல் திங்கிங் கூட உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பில்ட் பண்ணிடலாம் தாராளமாக. ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுன்றது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி அதை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையே ரன் பண்ணி அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டைரெக்டாகவே. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து பிகினர் சேஃப்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன். ஓகே, ரீசன் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்லின். ஸோ காட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் நம்ம ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த காட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ காட்லின் மல்டி பிளாட்ஃபார்ம், இதை வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து KMPன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காட்லின் டெப்த்தாக லேர்ன் பண்ண அப்புறமா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம நேட்டிவ் ஆப் மாதிரியே, ஸோ ஓகே iOS-ஆக உங்களுக்கு நேட்டிவ் டெவலப்பர் இருப்பாங்க, iOS டெவலப்பர். ஸோ அவங்க என்ன மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி iOS அப்ளிகேஷன் பண்ண முடியும். தென் வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் காட்லின் மட்டும் லேர்ன் பண்ணாலே வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும். தென் ஃபைனலாக பார்த்தோன்னா சர்வரும் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ சர்வர்ன்றது இந்த இந்தியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .NET மூலியமாக பண்ணுறாங்க. தென் பைத்தான் மூலியமாக இப்போ நிறைய பேர் சர்வர் சைடு வந்து பேக் எண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் வந்து இன்னும் கூட ஜாவாவில் உங்களுக்கு பேக் எண்ட் ஒர்க் வந்து சர்வர் பேஸ் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இதில் சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்லின் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கேட்டார்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக நீங்கள் சர்வர் வந்து நீங்களால் பில்ட் பண்ணி பேக்எண்ட் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கில் தான் வந்து லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் மல்டிபிள் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ண மாதிரி உங்களுக்கு மல்டி பிளாட்ஃபார்மில் சிங்கிள் லாங்குவேஜில் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ யாருக்கு ஒரு ரியலான ஒரு திங் பில்ட் பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து தாராளமாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக லேர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே நான் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது எதை சொல்கிறேன் அப்படின்னா, மினிமமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hour டைம் வந்து கொடுக்க முடியும் லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தென் யாருக்கெல்லாம் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறது பிடிக்கும், ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் ஜென்ரலி வந்து யாராக இருக்கீங்களோ வந்து ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அதாவது சப்கான்ஷியஸாக உங்களுக்கு நீங்கள் நிறைய ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி தெரியும், பட் வந்து ஸ்டோர் ஆகாது. உங்களுக்கு ஞாபகமே இருக்காது என்ன லேர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணீங்க, 1 to 2 hourல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். இதுவே அன்லெஸ் அண்ட் அன்டில் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பவர் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராது. நீங்கள் பார்த்த உடனே வந்து எதுவுமே மறக்க மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெமரி பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்
கிராஜுவேட்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி வந்து டெவலப்மெண்ட் நடக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து ஆண்ட்ராய்டு வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தென் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நான் பேசிக்ஸ்லேருந்து சொல்கிறதுனால உங்களுக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக இது லேர்ன் பண்ண முடியும். தென் முக்கியமான ஒரு நோட் நான் சொல்லிடுறேன். என்னென்னா எந்த ஒரு எஃபோர்ட்ஸும் போடாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிடணும், இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி பீப்புள் யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து இது கிடையாது. நீங்கள் வந்து வேறு எதனா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக யாருனா சொல்லி தருவாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போது நான் சொன்ன 7 ரீசன்ஸில் என்ன ரீசன்னால ஆண்ட்ராய்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next வீடியோவில் பார்க்கலாம்.